வீடியோ பண்ணலாமா? கழுவுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கழுவுங்க, நான் பார்த்து போடுறேன். இது மட்டன் குழம்புக்கு தேவையானதுப்பா. தேங்காய், ஒரே ஒரு தக்காளி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்புதோ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், மட்டன். எவ்வளோக்கா? 1.25 கிலோவா? 1.25 கிலோ. அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, சக்தி மசாலா, மட்டன் மசாலா இது அம்மா போடுவாங்க. நான் வெறுமனே வீட்டு மிளகாத்தூளும் அது ஒன்றும் போடுவேன். என்னென்னா வீட்டு மிளகாத்தூள், உப்பு மட்டும்தான் நான் போடுவேன். ஆனால் மட்டன் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா, நான் சாப்பிட மாட்டேன். இப்போ அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மட்டன்னா பிடிக்கும். அதனால் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் அம்மாவுக்காக. அம்மா வந்து ஃபுல்லி நான்வெஜ். அவங்க எப்போயுமே டெய்லி நான்வெஜ்னால் கூட அவங்களுக்கு பிடிக்கும். வெஜ்ஜு பிடிக்காது. எனக்கு ஃபுல்லாக வெஜ்ஜு தான் பிடிக்கும். நான்வெஜ் அவ்வளோவா பிடிக்காதுன்னா எனக்கு ஒத்துக்காது. ஆனால் வந்து சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்ணும். நல்லா தெரியுதா பளிச்சுன்னு? ஆசைப்பட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைப்பா. இருந்தால் ஓகே, இல்லைன்னா சாப்பிடாம கூட நான் இருப்பேன் வருஷக்கணக்காக கூட. அது ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வந்து கருவாடு போட்டு பிபி இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வெங்காயம் அந்த உப்பு கருவாடு அந்த சுடுதண்ணியில் ஊற வச்சு கருவாடு வந்து சூப்பராக அம்மா வந்து சமைச்சி வெறும் பளபளன்னு சாதம் வடித்து அதில் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் பழக்கம் நான்வெஜ் தான். அப்புறமா அம்மா வந்து அது சொல்லலாமான்னு தெரில, அம்மா வந்து சிங்கிள். அதனால் வந்து அவங்க வந்து அந்த சப்பாத்தி, அந்த உருளைக்கிழங்கு, அந்த சைடு அம்மான்றதுனால அது மாதிரி தான் நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா அந்த பஸ்லெல்லாம் போகும்போது நம்ம இந்த சமோசா விற்றுன்னு போவாங்க. எனக்கு சமோசாலாம் பிடிக்காது. ஆயில் ஐட்டம்லாம் நான் வந்து பிடிக்காது அப்படின்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது. அந்த சமோசாவை இப்படி வெறும் அந்த கையில் வச்சுன்னு ஃபுல்லாக வந்து அந்த முக்கியம் அந்த தூசு பஸ்ஸோட அந்த மண் ஏன் தெரிய மாட்டேங்குது. அது வந்து அவங்க எல்லாரும் நம்மளும் அந்த நீட்டாக க்ளீனாக வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ தெரியாது. அவ்வளோ க்ளீனாக நீங்கள் வீட்டில் சமைச்சாலுமே கூட விற்கும் போது சமோசானா வெறும் அவ்வளோ பெரிய தட்டில் இந்த கையில் வச்சுங்க அந்த தட்டு ஃபுல்லாக வந்து அந்த தூசு மண் எல்லாம் உட்காருமே. அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் நீட்டாக க்ளீனாக ஒரு கவர் போட்டு அது 4 பக்கமும் வந்து பேக் பண்ணிவிடுங்க. கேட்கும் போது கையில் கவர் போட்டுன்னு அதை எடுத்து அழகாக கொடுத்து திரும்ப மூடிடலாம். அந்த மாதிரி எவ்வளோ இப்போ வந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டமான இது. அதை யாரும் வாங்கி சாப்பிட்ணுன்னு கூட தோணாது. எனக்கு சுத்தமாக எடுத்துன்னு வந்தாங்கன்னா அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அதை ஆசையாக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சமோசா அதை சுத்தமாக வந்து க்ளீனாக நீட்டாக அதுக்கு கவர் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதை பாருங்கள். நான் நிறைய வந்து இந்த இதிலெல்லாம் வந்து இந்த கடையிலெல்லாம் கூட சிக்கனு, மீன் அப்படியே வந்து எல்லாமே மூடிட்டு நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட மீன் போட்டு விற்கலாம் இல்லையா? நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வேல்யூ நிறைய. நீங்கள் அந்த கழுத்தில் வந்து இந்த மாதிரி சமோசா இல்லை ஒரு எழுதிய அட்டையில் வந்து இந்த மாதிரி சமோசா இங்கே இது கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட க்ளீனாக நீட்டாக வந்து அதை வச்சு வந்து விற்கலாம். அதை பார்த்து அதை க்ளீனாக இருக்குன்னாவே எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இதோ அக்கா வந்து இது குக்கர் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள். என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி சவுண்டு கேட்கும். இதோ வெங்காயம் வந்து
தேங்காவும் தக்காளியும் வந்து அம்மாவுக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. எனக்கு தக்காளி 2-3 போட்டால் கூட புளிப்பாக பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்காது. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கம்மியாக போட்டாலும். கறி குழம்புக்கெல்லாம் அம்மா புளிப்பு நிறைய போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தேங்காய், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எல்லாம் கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன். நீட்டாக க்ளீனாக இருங்க, அது வந்து நமக்கும் நல்லது. நம்மளை சுற்றி வாங்கி சாப்பிட்றவங்களும் ரொம்ப சுத்தமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம். நன்றி. இந்த குழம்பு வைக்கிறத நான் காட்டுறேன்.